அம்மா சுசீலா வந்துட்டியா அம்மா? வா இங்க வா. வாமா வா வா. சுட சுட பக்கோடா திங்கலாம் வா. உட்காரு. என்னமோமா, இது உன் வீடு, இது உன் வீட்டு மாவு. உன் வீட்டு என்ன? எப்போ நாங்களே சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு. அதனால இன்னைக்கு இதெல்லாம் உனக்காக தான் செய்யறோம். நிஜமாவா? ஆமாமா, இன்னையில இருந்து நீ மேஜர் ஆயிட்ட. டாடி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சுசீலா தின்னப்புறம் தான் நாம திங்கணும். என்னடி பாக்குற? சட்டில இருந்து எடுத்து அம்மா கையில வை. வெயிடி. ஏண்டி நாக சதுர்த்தின்னு ஊர் சுத்த போனியா? உன்னை வாசப்படி தாண்ட கூடாதுன்னு சொன்னேன்ல. சும்மா ரெடி. அது என்ன சின்ன பாப்பா நினைச்சியா? இன்னையில இருந்து அது மேஜர். பாரு மேஜர் அம்மா, இந்த 2 காகிதத்திலயும் கையெழுத்து போடு. இது உன் ஆஸ்தி எங்களுக்கு எழுதி தந்ததுக்கான தஸ்தாவேஜ். கொஞ்ச நேரத்துல இந்த 2 காகிதத்திலயும் கையெழுத்து போடு. இல்ல தகதகன்னு இருக்கிற இந்த நெருப்ப உன்னை திங்க வைப்ப. வயிறு வெந்து செத்துருவ. உயிரோட இருக்கணும்னா சீக்கிரம் கையெழுத்து போடு. என்னங்க, இவ பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். இல்லாட்டி போனா இவளுக்கு இந்த தைரியம் எங்கேந்து வருங்க? எவனோ ஒரு பாம்பு மந்திரவாதி இருக்கான். இல்லாட்டி போனா நேத்து அந்த பாம்பெல்லாம் நம்மள ஏன் துரத்துச்சுன்னு. வரட்டும்டா, எந்த பாம்பு மந்திரவாதி வரான்னு பாக்குறேன். ஏய், அப்படி பார்த்தா நானே பெரிய கீரி பிள்ளை மந்திரவாதிடா. மந்திரம் போட்டேன்னா தங்கமா இருந்தாலும் தணலா மாறிடும். அவளை நெருப்பு திங்க வைக்கிறேன். நெருப்ப. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, நெருப்புடா. சுசீலா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பயா வரா? அம்மா சுசீலா. ஜானகி அம்மா, அடடடடே, எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. சுசீலா, சுசீலா போய் சுசீலா கூட்டோடி போடா. இவங்களை யாருன்னு நினைச்சா? இந்த வீட்டு மகாலட்சுமி. என்னமோமா, உங்களை பார்த்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நோய் நொடி இல்லாம இருக்கீங்களா? அவ எங்கே? வந்துரும். ஏய், சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. அவங்க அப்பா போனதுல இருந்து அந்த பொண்ணுக்கு அதே வருத்தம் தான். நல்ல பட்டு துணி போட்டுக்கன்னா போட்டுக்காது, வயிறார தின்னுனாலும் திங்காது, நல்ல நகை போட்டுக்கனாலும் போட்டுக்காது. படுற பாட்டை என்னன்னு சொல்றது? பேசி பேசி வெறுத்து போய் விட்டுட்டோம். என் கண்ணு இல்ல. வா, யார் வந்திருக்கா பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? அவங்கள யாருன்னு நினைச்ச? உன் பாட்டிமா, உங்க அப்பாவுக்கு சொந்த அத்தை. பாருமா, பொண்ண பூவாட்டம் பாத்துட்டு இருக்கோம். சமையல் அறைக்குள்ள விடாம பூரா வேலையை நாங்களே செஞ்சு எங்க முகத்தை இப்படி எரிச்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு அநியாயம் செய்யாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் அந்த காரியத்தை செய்யலன்னா மத்த விஷயங்களை எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். முதல்ல நீங்க போய் உங்க கருகிற முகத்துக்கு மருந்து பூசிக்கங்க. வாமா. என்னங்க, பட்டு போன வம்ச விருட்சம் மறுபடியும் துளிர் விட்டுடுச்சே. துளிர் விட்டா கிள்ளி போட்டுருவோம், வளர்ந்தா வெட்டிடுவோம். கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். புத்துக்கிட்ட காலையில உன்னை திட்டுறது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? ஓ மச்சான். மச்சானா? இந்த பாழா போன தகராறு இல்லாட்டி போனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்து பழா மாட்ட கொள்ளு பெட்ட பாத்திருப்பேன். இப்ப மட்டும் மிஞ்சி போனது என்ன இருக்கு? சுசீலாவுக்கும் உங்க ராகவனுக்கும் இப்ப கூட கல்யாணம் செஞ்சிடலாம்ல. பேரனை தூக்கி வச்சு கொஞ்சலாம்ல. நீங்க நினைச்சா செய்யலாம்ல. ஆமா, ஏன் செய்யக்கூடாது? பாட்டிமா, நம்ம குடும்பத்து மத்தியில தகராறு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்திருக்க, அதே எனக்கு போதும். நடக்காததை நினைச்சு யோசிக்காத. இனி யோசனையே இல்ல. பாட்டிமா, இப்படி ஒரு அழகான அண்ணி இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த சர்வாதிகார ஹிட்லரை சமாளிக்க கூடிய சண்டி ராணி நம்ம அண்ணி மட்டும்தான் இல்லடா? பாம்புக்கு பால் ஊத்தாதேன்னு சொன்ன பெரிய பாச அந்த பாம்பே கும்பிட வச்சிருச்சு இந்த சின்ன மேடம். உறவினரா இந்த ஊருக்கு வந்தீங்க, சம்பந்தியாரா தான் இந்த ஊரை விட்டு போகணும். உன் கல்யாண தகராறுல இங்க கூட்டிட்டு வந்த, இவ கல்யாணத்துக்கு வழி காட்டின, இவ கல்யாணத்தை முடிக்க வந்த பெரிய சுமங்கலி ஆட்டம் நீ இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சுசீலா யாருங்கிற விஷயம்
ராகவனுக்கு தெரியவே கூடாது. தெரிய விட மாட்டோம். இட்ஸ் ஓகே, நான் பின்னாடி போய்க்கிறேன், நீங்க போங்க. நானே பின்னால போறேன், நீங்க போங்க. இல்ல, முதல்ல வந்தது நீங்க தான், நீங்க போறதா நியாயம். ஆஹா, நான் பின்னாடி போறேன்னா நீங்க மறுக்கறீங்க, நீங்க பின்னாடி போறது எனக்கு இஷ்டம் இல்ல. ரெண்டு பேரும் பின்னாடி போகாம எப்படி தாண்டறது நீங்களே சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒத்து போனா யாருமே பின்னால போகாம ரெண்டு பேரும் முன்னால போகலாம். என் கையை பிடிச்சுக்குங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? முதல்ல நீ ஒரு அப்பாவே நான் நினைச்சேன், ஆனா நல்ல அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இப்படி வந்த? ஏதாவது கேட்கணும்னு வந்தியா? கேள. அந்த பாம்பு புத்து இடிச்சணும்னு இருந்தேன், உனக்காகவே விட்டுட்டேன். நீ எப்ப வேணா வரலாம், பூஜையும் செஞ்சுக்கலாம். ஓகே? பாம்பா எங்க? அங்கதான் வாங்க. ஏய் சொப்பி, எங்க ஓடுற? அண்ணனை பாம்பு கடிக்க வந்துச்சான். பாம்பா? தேடுங்கடா. முதல்ல ராகவா எங்க இருக்கான்னு பாருங்க. எங்க ராகவா? அண்ணே, அண்ணே, இத விளையாடுற. பிறந்ததுல இந்த பாம்பு முட்டை எத்தனை வளர்ந்தவன் நானே. டேய், அங்க பாம்பு இருக்கு போதுடா. பாம்பு ஜாக்கிரதை. பாத்துடா. அண்ணே, அண்ணே. அம்மா தேவி, வயல்ல இருந்து பிறந்த மாப்பிள்ளை பொண்ணாட்டம் இருக்காங்கல்ல இவங்க. இந்த முடிச்ச யாரும் அவுக்க முடியாது. இவங்களை சேர்க்கறதுக்கு நாகம்மா தாயே வந்ததாட்டம் இருக்கு. இவங்க கல்யாணம் ஆனா நாகம்மா தாய்க்கு பவுனால படம் செஞ்சு வைக்கிறேன். தேவி, உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் உங்க சுசீலாவை எங்க அண்ணன் மனசார விரும்புறதுனால தானே? ஆமா. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் உறவினர்களா இல்ல தோழிகளா? கடமைப்பட்ட உறவினருங்க, கடவுள் உருவாக்குன தோழிங்க. ஓகே சரி, இப்ப நம்ம ரெண்டு பேர் விஷயத்தை பத்தி பேசுவோம். எனக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். நான் உன்னை என் மனசார விரும்புறேன். ஏய் தேவி, இல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போறியே, சொல்லு தேவி, உனக்கு இஷ்டமா இல்லையா? இந்த லொகேஷன் நல்லா இருக்கு. ஐயோ அண்ணே. ஏய் தேவி, என்ன இந்த இடத்துல தனியா குடிச்சிட்டு இருக்க? சும்மாடா. ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ், ஜாக்கிரதை. மேல வா. சரி விஜய், எழுந்துரு. அம்மாடியோ, ஹிட்லர் போயிட்டாரா? சரி, இப்போ அது சொல்லு, என்ன காதலிக்கிறியா இல்லையா? சொல்லு. ஏய் விஜய், பாட்டிமா, என்னால முடியாது, நீ முழுகு. நானா? முழுகுன்றல. ஏய் விஜய், எவ்வளவு நேரம் தானே குளிப்பே நீ? நம்ம தேவி எங்க? என்னமோ நான் எங்கேயும் பார்க்கல. காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன ஆளையே காணோம். நீ பார்த்தா நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லு. பாட்டிமா, இங்கேயா இருக்கீங்க? உங்களுக்காக நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். வாங்க, அபிஷேகத்துக்கு வா, வா. நேரமாச்சு. நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் குளிக்காத முனுசாமி, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ, சீக்கிரம் வா. அங்க தேவி, இங்க தேவி, அங்க எப்படி போச்சு? சரி பார்க்கலாம்.
தேவே தேடா நீ எங்க வர? நான் எங்க வடக்கு திசையில குளிச்சிட்டு இருந்தேன், நீ தெற்கு திசையில இங்க வந்து முடி பிடிச்சி எடுக்கிறியா? எனக்கு என்ன தெரியும், தேவி இங்க முழுகுனா கண்டுபிடிக்க முடியல. மச்ச கண்ணியா மாறி இருக்கும். நீ தேவி பைத்தியம் முடிச்சாலே வச்சின பாஸ். சேப்பா எத்தி போயிருக்காங்க. தேவி இங்க முழுகிச்சா? அதுக்கப்புறம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை நம்ம தேடினா கிடைக்குமோ என்னமோ. இல்ல தேவி கிடைச்சிருச்சு. நடமாடும் கக்கூசு. டேய், என்ன பண்ற? திருட்டு கிடைச்சது. சொம்ப காணா. எங்க எங்கயா உன் சொம்பு? இப்ப பாரு நீ. சொட்ட தலையா, மொட்டை தலையா, பல்பு தலையா? ஐயோ, சொம்பு கிடைச்சிருச்சா? விடாதே. டேய், விடு. இருக்காதே, இருக்காதே, இருக்காதே. பாட்டிமா, ஏய் பாட்டிமா, விஜய், ஏய் பாட்டிமா, காஃபி. பாட்டிமா, உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ, காஃபி குடிக்கலன்னா அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. ஓ, காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? ஓ, இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சிலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட, உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமைச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பொழக் பொழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமைச்சாணி காஞ்ச. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம இருந்தா நல்லா இருக்கும். நாள் பூரா வராம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பெரிய கட்டி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் எப்ப பாரு கையெழுத்து மாத்திரம். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ, மூச்சடிக்குதே, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி. அவ்வா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி. ஐயோ, ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேனே தவிர இந்த செங்கமரத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா, இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா! பாருங்க, சுசீலாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். Zum tak zum tak zum zum, zara zum tak zum tak zum zum zum, zum tak zum.
ஏய் தேவி அருள் என கண் பாடுது தென்றல் செம்மலர் கை சேர்ந்தது வசந்த கோகிலம் கச்சேரியோ ஒய்யார மயில் தோகை சதிராட்டமோ வாடாத பூச்செண்டு பெண்ணான நன்னாளில் அண்ணாச்சி பொன்னான கல்யாணமோ தேவி அருள் என கண் பாடுதோ தென்ற செம்மல கை சேர்ந்ததோ தேவி அருள் என கண் பாடுதோ தென்ற செம்மல கை சேர்ந்ததோ zum tak zum zara zum tak zum 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 tak zum zara zum tak zum. மழை கூந்தலில் மலர் சூட கூடும் இங்கு ஓர் பொழுது மனதும் எந்த பொங்கிடுதா மெல்ல உனக்கும் இப்பொழுது இவ்வேளையில் மைத்துனியே இணைவதோ இரு உயிரா கில்லாடி என் சின்ன மாமா அம்மாடி ஓர் மன்மதனா கோபம் போதும் இளமாங்குயிலே கோல அன்னமே தாபம் என்றால் தீராதே உன் மோக எண்ணமே zum tak zum zara zum tak zum zum tak zum zara zum tak zum. தேவி அருள் என கண் பாடுதோ தென்ற செம்மல கை சேர்ந்ததோ தேவி அருள் என கண் பாடுதோ தென்ற செம்மல கை சேர்ந்ததோ மணமங்கை வீடு புகத்தான் சீரென்ன இவ்வேளை அன்பு என்ற ஒன்றே போதும் அது என்றும் பொங்காதா சம்மந்திதான் பன்னீருடன் பூவைக்கணும் செம்பந்தலில் கல்யாணம் பெண் கண் பார்வையில் தேன் பாய்ந்திடும் நாள் வந்ததே விரகத்தில் உருகி நலிந்தாள் ஒருத்தி வாட்டம் போக்கவா அதுதான் மயக்கம் இது போல் வருதான் ஓயாமலே zum tak zum zara zum tak zum zara zum tak zum. ஏய் தேவி அருள் என கண் பாடுது தென்றல் செம்மல கை சேர்ந்தது வசந்த கோகிலம் கச்சேரியோ ஒய்யார மயில் தோகை சதிராட்டமோ பாடாத பூச்செண்டு பெண்ணான நன்னாளில் அண்ணாச்சி பொன்னான கல்யாணமோ என்னை நாகலோகத்தில் இருந்து விலக்கிவிட்டு நீ இங்கே மானிடருக்கு பாசமும் நேசமும் பகிர்ந்து பரவசப்படுகிறாயா? என்னையும் என் வருங்காலத்தையும் இருட்டு உலகத்தில் உருட்டிய உன்னையும் உன் பேச்சை கேட்டு என்னை தண்டித்த அந்த நாகராஜனையும் விடமாட்டேன். செய்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கொள் மனது மாறு நாகராஜன் உன்னை மன்னித்திடுவார் இப்பொழுது கூட நீ மனம் திருந்தாமல் இருந்தால் அந்த இருட்டு உலகத்திலும் உனக்கு அமைதி கிடைக்கப் போவதில்லை. என்னையா பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள சொல்கிறாய்? உன்னையும் நாகராஜனையும் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள செய்கிறேன். எத்தனை முறையானாலும் நீ தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உன்னை நான் ஒன்றும் செய்யாமல் போகலாம். ஆனால் காலம் வரும், அப்பொழுது உன் அழிவு தப்பாது. தப்பாது தேவி, தப்பாது. டேய் ராகவா, பொண்ணுக்கு உன் கையாலேயே நிச்சயதார்த்த புடவை கொடுற. ஐயோ, நீங்களே கட்டி விட்டுருங்க. ஓய் நமக்கு இப்போ உங்ககிட்ட என் குடும்ப விஷயம் கொஞ்சம் பேசணும். இப்போ எதுக்குமா? முகூர்த்தம் ஆனதும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆசையா பேசிக்கிங்க. வா வா வா. இப்ப மறைச்சிட்டு இந்த விஷயத்த சொல்லாம போனா அப்புறம் மனைவியா நான் தலகுனிய வேண்டி வந்துரும். வெரி குட். சொல்ல வேண்டியது எதுவா இருந்தாலும் சொல்லலாம். அதில நீ சும்மா இரு. சொல்லு. நான் உங்க மாமா தங்கையாவோட பொண்ணு. என்ன மனைவி ஆக்கிக்கிறதுக்கு முந்தி அப்பா நிரபராதின்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஒருவேளை புரிஞ்சுக்காத நீங்க எந்த தீர்மானத்துக்கு வந்தாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். பாருங்க தம்பி, இவங்க அப்பா உங்க அப்பாவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம். இவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆயிரம் தகராறு இருந்திருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாவமும் அறியாத இவ வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு தானே இந்த நிச்சயதார்த்த நாடகம் ஆடுறீங்க. சின்ன பொண்ணு
அது புரிஞ்சுக்க முடியாம போனா பெரிய மனுஷனா ஒரு பொறுப்புள்ளவனா நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. இந்த திருமணம் என்ன எந்த சுபகாரியம் நடக்க விட்டனா யாருக்காவது சுப நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே என் வயிறு பத்தி எரியும், என் முகம் வாடி போயிடும். இந்த தகராறுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். வில்லன், விசுவாசம் இல்லாத கயவன். ஏய், உங்க அப்பனையும் அவங்க அப்பனையும் விரோதிகளாக்குனது நான் தான். உங்க அப்பா தந்த 30 லட்சத்தையும் நானே அழுத்திட்டு என் மச்சாங்க எடுத்த போர்ஜரி செஞ்சு அந்த ரசீதை உங்க அப்பனுக்கு கொடுத்து அவங்க அப்பனை மோசக்காரன் ஆக்குனது நான் தான். சேர்ந்து வாழ்ந்த உங்க 2 குடும்பத்தையும் செதறடிச்சது யாரு? நான் தான். நான் தான். நான் தான். இந்த குட்டியை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு நாடகம் ஆடலான்னு நாங்க திட்டம் போட்டிருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பூஜை வேலையில கரடி மாதிரி. என்ன எல்லாத்தையும் வெளியே கட்டுறேன்? நான் இவ கழுத்துல 6 முடிச்சு போட்டு 3 ராத்திரிக்கு அப்புறம் 4ஆம் ராத்திரி இந்த நாயை வெட்டிட்டு என்னடி அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சே. நடந்ததை மறைக்காம கொள்ளாம சொல்லிட்டோம். இவ்வளவு நடந்தும் கூட இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க முடியாது. நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? நீ சும்மாரப்பா. இதுக்கு உன்னை நிக்க வச்சு வெட்டினாலும் பாவம் இல்ல. போட வெளிய. நாங்க போக வேண்டிய அவசியம் என்ன? எங்க வீடு, எங்க பொண்ணு. நீங்க போங்க. சரிதான், சும்மாரியா. அவருக்கு ஏற்கனவே சுகரு. நீங்க வச்சுக்கிட்டா வச்சுக்குங்க, கட்டிக்கிட்டா கட்டிக்குங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? முகூர்த்த நேரம் கடந்து போறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க. தேவி, அன்றைக்கு நீ மற்ற கன்னியருடன் நாகலோகத்திற்கு ஏன் வரவில்லை? நாகராஜா, எல்லோரோடும் சேர்ந்து நானும் நம் உலகிற்கு வராது போனதற்கு காரணம் சந்திர கிரகணம் பிடித்த சமயம் பார்த்து தந்திரன் என்னை பஸ்மமாக்குவதற்கு அக்னியாக சூழ்ந்து கொண்டான். என்னை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஒரு அப்பாவியின் தந்தை மடிந்து விட்டார். அந்த பெண்ணை உலகம் துரதிருஷ்டசாலி என்கிறது. உறவினர் அழிப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். என்னால் நிராதரவான அவளுக்கு வேண்டிய ஆதரவை தந்து விரும்புகிறவரை அவள் கணவனாக்கிவிட்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் நம் உலக தர்மத்திற்கு விரோதமாக நடந்தேனே தவிர வேறு எந்த சுயநலமும் இல்லை. இன்று
சுசீலாவுக்கு சுபகாரியம் நடந்தது. என் முயற்சி பலித்தது. எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. நன்மை புரிந்ததனால் எந்த தர்மமும் தவறாகி விடாது. நீ நினைத்தது நடந்ததல்லவா? அம்மா போகலாம். வா தேவி. கடமை மீறிய இந்த தேவியை மீண்டும் உன் உலகத்திற்கு வர சொல்லி எதற்கு ஆணையிட்டாய்? இவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் என்று விதவிதமாக எழுதினாயா உன் உலகத்தில்? ஏன் நடத்தை பிடிக்கவில்லை என்று, துஷ்ட சக்திகளை பூஜித்தேன் என்று, நம் உலக தர்மத்தை மீறினேன் என்று, இந்த தேவி வார்த்தையை நம்பி உன் உலகத்தில் இருக்க அருகதை இல்லை என்று என்னை இருட்டு உலகத்தில் தள்ளி அங்கேயே வாழ வேண்டும் என தண்டனை அளித்தாய். நாகராஜா, பிறகின்று நம் விரோதியான அற்ப மனிதர்களோடு கலந்து பழகி பின்னில் பிணைந்து மது உண்ட வண்டு போல் மதிமயங்கி கிடக்கிற இந்த தேவியை ஏன் தண்டிக்கவில்லை? சொல். இவளையும் பாதாளத்தில் தள்ளு. அங்கே இவளை என் அடிமையாக்கிக் கொள்கிறேன். என் மோகம் தீரும் வரைக்கும் அனுபவிக்கிறேன். மூடுவாய். தண்டனை அநீதிக்கே தவிர நீதிக்கல்ல. இன்றைக்கு தேவி ஒரு பெண்ணாக இருந்து மற்றொரு பெண்ணுக்கு செய்த உதவியை நான் பாராட்டுகிறேன். பெரிய நீதி பேசுகிற நாகராஜா. தேவி மீது உனக்குள்ள பாரபட்சத்தோடு இவள் குற்றத்தை மறைத்து புகழாரம் சூட்டுகிறாய். எத்தனை காலம் இந்த தேவியை பழி வாங்க வேண்டும் என முயற்சித்து தோற்று போனேன். இப்போது சரியான அவகாசம் கிடைத்தது. இந்த தேவிக்கு நான் தண்டனை அளிக்காது போனாலும் அவள் மனதிற்கு வேதனை அளிக்கிறேன். எவளுக்கு ஆதரவு கொடுத்து இவள் பூரிக்கிறாளோ, எவளை காத்தது பெரிய நியாயம் என்று நீ மகிழ்ச்சி அடைகிறாயோ, அவளுக்கு நரகத்தை காண்பிக்கிறேன். அவள் கதையை இந்த தேவியின் கண்ணீரில் கரைக்கப் போகிறேன். பார்த்துக் கொண்டிரு. என் ஆதரவில் இருக்கையில் சுசீலாவின் மீது உன் நிழல் கூட விழாது. ஆஹா, நீ அந்த லோகத்திற்கு சென்றால் இந்த லோகம் நினைவிருக்காது என்று மறந்து போய்விட்டாயா? இனி அவளை ஆதரிக்கிறது எங்கே? அவளை சாம்பலாக்கி அந்த சாவு செய்தியை உன் உலகம் கேட்கும்படி செய்கிறேன். பூமி வெடிக்க கத்துகிறேன். இந்த நாகராஜர் கபாலம் பிளந்து போகிறதாட்டம் மலர்கிறேன். சுசீலா வாழ்க்கையை சிறிது சிறிதாக அழித்து மாய்க்கிறேன். இந்த தேவி என்ன, நீயும் முக்கோடி தேவர்கள் கூட என்னை அசைக்க முடியாத நாகராஜா. சுசீலாவை அழிப்பேன். இந்த பயங்கர நிலைமையில் நானும் மோடு வந்தால் சுசீலா வாழ மாட்டாள். அவளை காத்திட வேண்டும். அதனால் நான் இன்னும் கொஞ்ச காலம் இங்கு இருக்க உத்தரவு தாருங்கள். தந்திரனிடமிருந்து அவளுக்கு முழு விடுதலை கிடைத்த மறுகணம் இங்கு இருக்க மாட்டேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். நல்லது தேவி. அவளுக்கு முதல் குழந்தை பிறந்தால் போதும். இனி அவளுக்கு எந்த அவதியும் இருக்காது. அந்த குழந்தை பிறந்த முகூர்த்த லக்கண ஜாதகப்படி அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன்னால் உதவி செய்ய இயலாத போது என் ஆத்ம சக்தியை உனக்கு வரமாக தருகிறேன். இது ஒரே ஒரு முறை மட்டுமே உனக்கு உதவி செய்யும். அந்த குழந்தை பிறந்து அவளது அவதிகள் முடிந்த மறுகணம் நீ நம் உலகிற்கு வர வேண்டும். தலையை பிளந்து கொண்டு சாவது நிச்சயம். இது உங்கள் இருவர் நெற்றியிலும் நான் எழுதுகிற மரண சாசனம். மரண சாசனம். நிறுத்த சொல்லுடா. எதுங்க நிறுத்தணும்? பிக்னிக்னா ஜாலியா சுத்துங்க. எல்லா இடமும் சுத்தி பாருங்க. எப்படியோ குடும்பஸ்தன் ஆயிட்டான். ஆட்ட பாட்டமெல்லாம் அடக்கிட்டு பாருங்க.
அது சரி, அவங்க எங்கடா? அது பெண்டிங் பிரச்சனையாச்சே, எங்கயாவது எட்டி போய் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க. இன்னைக்கு இந்த பிக்னிக்ல நம்ம கல்யாண விஷயம் தேதியோட தீர்மானம் ஆயிடணும். பாரு விஜய், நான் கதை சொல்லி உங்ககிட்ட வந்தேன், கதை சொல்லி உங்க வீட்டுல சேர்ந்தேன், கதை சொல்லி உங்க மத்தியில இருக்கேன். அந்த கதையாவே என்னை விட்டுட்டா நல்லா இருக்கும்ல? அந்த கதைலாம் இங்க வேண்டாம். நான் மட்டும் நம்ம மேரேஜ்க்கு தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். நம்ம திருமணத்துக்கு முகூர்த்தம் நம்ம கையில இல்ல. உண்மையிலேயே அந்த நல்ல நேரம் வந்து அவ்வளவு சுதந்திரம் எனக்கு வந்தா நீ கொண்டு வர தாலினால இல்ல, நம்ம திருமணம் நான் கொண்டு வந்த தாலியோட தான் நடக்கும். நாம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகணும்னு அவங்க முடிவெடுக்கணும்டா. பரவாயில்ல மேடம், நீங்களே 2 மீன் இங்க போடுங்க. இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். என்ன தேவி? ஒண்ணு இல்ல, தலை சுத்தி உங்க மேல இவர் விழ போறாரு. நீ எதுக்கு இங்க வந்த? யூஸ்லெஸ் ஃபெலோ. இப்படிப்பட்ட இடத்துக்கு வரும்போது பின்னால இருக்கிற ஆபத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி போங்க. நீ வா சுசி, அங்க போலாம்.